ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நம்ம கமிட் பண்ணியிருந்தோம் 30 டேஸு டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறதா. ஆனால் நேற்று நம்ம ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து. நேற்று ஆல்ரெடி செகண்ட் டே. ஆனால் செகண்ட் டேவே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுனால ஃபிட்னஸ்க்கு ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு நம்மளோட கமிட்மெண்ட். நம்ம டெய்லி கமிட்மெண்ட் வச்சு அந்த கன்சிஸ்டன்சி வச்சு நம்ம 30 டேஸ்னால் 30 டேஸும் நம்ம வாக் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி தான் ஃபிட்னஸ்க்கு ஒரு மேஜர் இதாகவே இருக்கும். ஏன்னா வேறு எந்த வேலையாக வேணாலும் இன்றைக்கி நான் பண்ணல அதையும் சேர்த்து நாளைக்கு பண்ணிடுறேன் சொல்லலாம் நினைக்கலாம். ஆனால் ஃபிட்னஸ்க்கு வரும்போது அது இன்றைக்கி நான் 5 கிலோமீட்டர் நடக்கலை அதையும் சேர்த்து நாளைக்கு நான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் சொல்லி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று என்ன மேஜர் இம்பேக்ட்னால், நேற்று நான் ஏன் வரலன்னா, நேற்று என்னால் பேசிக்காக நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு காலையிலே சின்ன வேலை வந்துருச்சு. அந்த வேலை வந்ததுனால நான் காலையில் வாக்கிங் பண்ணல. அதுக்கப்புறமா மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் ஃபேமிலி கூட டைம் போயிடுச்சு. சாயங்காலம் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ஆனால் நான் பண்ணல. ஏன்னா காலையில் தான் போகணும் அது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில், ஐயோ காலையில் நான் வாக்கிங் போகல அதனால் இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ணவே இல்லை அது மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு நான் பண்ணல. ஆக்சுவலி நம்ம கமிட்மெண்ட்டு 30 டேஸ்க்கு கண்டினியூஸாக 5 கிலோமீட்டர் நடக்குது. அதனால் கண்டிப்பாக இன்னிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்னிலேருந்தே டே 1 வச்சுக்கலாம். இன்னிலேருந்தே 5 கிலோமீட்டர்ஸ் நான் நடக்கிறேன். இன்னிலேருந்து 30 டேஸ்க்கு 5 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக டெய்லி நான் நடக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் 29th டே இதே மாதிரி மிஸ் ஆனால் மறுபடி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பியான்ட்டு. கண்டிப்பாக நான் அப்படியே ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறேன். அது என்னோடய கமிட்மெண்ட். நான் கொடுத்தது என்னைய நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபருக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லைங்களா. அதனால நான் கண்டிப்பாக 30 டேஸ் 5 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் நான் பண்ணுறேன். கமிட் பண்ணால் நான் கண்டிப்பாக அது பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கும் நான் காலைல ஆக்சுவலி என்னால் எழுந்துச்சி வாக்கிங் போக முடியல. அது வேறு ஏதோ ரீசன் இருக்கிறதுனால. ஆனாலும் இப்போது மணி வந்துட்டு 11:23 கரண்ட் டைம். இப்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டேவாக நினச்சி என்னோடய ஃபஸ்ட் 5 கிலோமீட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபிட்னஸ் ஆப்பில், அந்த கூகுள் ஃபிட் ஆப்பில் நான் எப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி கூகுள் ஃபிட் ஆப்பில் போய்ட்டு ஆக்டிவிட்டீஸில் ட்ராக்கரில் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி நான் நடக்கிறேன். இன்னிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்குமே அந்த 5 கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் 30 டேஸு கண்டினியூஸாக நடக்க ட்ரை பண்ணுறேன். எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஏதாவது ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் அந்த டேவே ஃபஸ்ட் டேவாக வச்சு நான் மறுபடியும் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு 5 கிலோமீட்டராக வாக் பண்ணுறேன். இது ஏன் சரி கேட்கும்போது என்னென்னா, ஒரு ரீசன், எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி நான் பில்ட் பண்ணணும். ஃபிட்னஸில் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் வாக்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் முடிவெடுத்தோம். அந்த ஒரு இதே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதையவே நம்ம மிஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது. அதனால் 30 டேஸ் கண்டினியூஸ்னால் 30 டேஸ் கண்டினியூஸ் டெய்லி 5 கிலோமீட்டர்னால் டெய்லி 5 கிலோமீட்டர் நான் நடக்கலாம். இது என்னோட ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுறக்கும், என்னுள்ள நானே ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்ணுறக்கும் எனக்கு ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்க்கு எப்போவுமே டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சி தான் மெயின் பார்ட்டு. ஆனால் ஃபிட்னஸ் தான் உலகத்துலேயே ஒரு பெரிய விஷயம். காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. நாம் சொல்லலாம் காசு கொடுத்து ஸ்டெராய்டு போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா நமக்கு அது ஃபஸ்ட்டு உண்மையாக இல்லையானே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ஸ்டெராய்டு போட்டாலும், என்ன தான் வேறு எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும், அந்த ஒர்க் அவுட்டுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணால் மட்டும்தான் நினச்ச மாதிரி ஃபிசிக்கே வரும் எப்போவுமே நம்மளுக்கு. அதனால் நேற்று நான் மிஸ் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி. அதே மாதிரி என்னோடய கமிட்மெண்ட் பிரகாரம் இன்னிலேருந்தே டே 1 நான் நினச்சி கண்டிப்பாக இன்னிலேருந்து எல்லா நாளும் 5 கிலோமீட்டர்ஸ் எப்போ முடியுதோ இன்னைய டே இதுக்கு. ஏன்னா நேற்று நான் சாயங்காலம் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ஆனால் நான் வாக்கிங் போயிருந்துருக்கலாம். அந்த கமிட்மெண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், நான் பண்ணல. அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஆகாமல் பார்த்துக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு நாளில் காலையில் தான் வாக்கிங் போகணும், நைட்டு தான் வாக்கிங் போகணுன்னு இல்லை. காலைல போனால் வெல் அண்ட் குட்,
காலையிலே ஒரு 1 ஹவர்லேயே நம்மளோட கமிட்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான டைமை நம்ம கமிட்மெண்ட்டை முடிச்சிடுவோம். ஆனால் சப்போஸ் அந்த காலைல 1 ஹவர் நம்ம மிஸ் ஆகிடுச்சாலும் அந்த ஃபுல் டேயில் ஏதோ ஒரு 1 ஹவர் எடுத்து அந்த 1 ஹவருக்கான 5 கிலோமீட்டர் வாக்கிங்கை நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். இப்போது ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கிக்கான 5 கிலோமீட்டர் வாக்கிங். நான் இன்னிலேருந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போடுறேன். நான் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராஸ்பெக்டிவில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னால் முடியல, ஏதோ ஒரு நாள் நான் எப்போ மறுபடி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அன்றைக்கி மறுபடி 5 கிலோமீட்டர் ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணுறேன். சாரி, நான் பேசுகிறத நிறைய விஷயத்த மறுபடி சேமாக ரிப்பீட் பண்ண மாதிரி தோணினாலும், ஆனால் நான் என்னை நம்பி 20 பேரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அந்த 20 பேரும் சரி ஏதோ பண்ணுறானே, இவனை பார்க்கலாம், இவனு கேட்கலாம் சொல்லி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் நான் ஃபெயிலியரை கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி எனக்கும் நான் வந்தவருக்கு ஃபெயில் ஆகக்கூடாது. அதனால இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். 11, 20, 23 இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நமக்கு 1 ஹவர் இருக்குது. இந்த 1 ஹவரில் நம்மளுக்கான அந்த இன்றைக்கான 5 கிலோமீட்டர் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. இதுதான் இன்னிலேருந்து ஃபஸ்ட்டு டே. இன்னிலேருந்து எல்லாமே நம்ம புதுசாகவே ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய லர்னிங்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் அது மாதிரி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தேன். பழைய வீடியோவில் லிங்க் கொடுக்குற சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது நான் போட்டேன். ஆக்சுவலி கூகுளில் அந்த லிங்க்கை வந்துட்டு டெக்ஸ்ட்டாகவே எடுத்துக்கிச்சு. எக்ஸ்டர்னல் லிங்க்கை ஆட் பண்ண வரல எனக்கு. அது எப்படி ஆட் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அது ஃபோட்டோவாகவே எடுத்து அந்த ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் டேரெக்டாக எனக்கு கொடுத்து தப்பு பண்ணதுன்னா லிங்க்காக கொடுத்துட்டேன். அந்த லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதனால இன்றைக்கி நான் ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோவாகவே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைக்கி நம்மளோட இது இப்படி தான். இன்னும் நம்ம ரன்னிங்ஸ் எதுவுமே நமக்கு வரல. நமக்கு வந்து 2 நல்ல லர்னிங்னா ஒரு நாளைக்கு வாக் பண்ணணும் நம்ம கமிட் பண்ணவருக்கு. அந்த ஒரு நாளில் எந்த நேரமாக இருந்தாலும் ஓகே, நம்ம கேட்குற 1 மணி நேரத்தில் நம்ம 5 கிலோமீட்டர் நம்மளால் நடக்க முடியும். அதை மட்டும் நம்ம கண்டிப்பாக சீரியஸாக பண்ணணும். செகண்ட் திங், ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு தான் பண்ணணும். ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இதோட பெட்டராக நான் பண்ணுறேன். நான் கமிட் பண்ண மாதிரி 30 டேஸ்க்கு கண்டினியூஸாக 5 கிலோமீட்டர் நான் வாக்கிங் நான் பண்ணி அந்த 30 டேஸ்க்கான வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுறேன். நான் வீடியோ எடுக்காமல் நான் போனேன் இல்லை 1 வீக்குக்கு ஒரு முறை வீடியோ போடுறேன் 5 நாளோட ப்ராஸ்பெக்டை சொல்லி எனக்கு பண்ண மனசு இல்லை. ஏன்னா 30 டேஸ் இஸ் அ கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கான 5 கிலோமீட்டர்ஸை நான் முடிச்சுட்டு அது கூகுள் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லேருந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.